இதழியலில் 15 ஆண்டுகளை நிறைவு செய்து 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது புதிய தலைமுறை. அது குறித்த சிறப்பு தொகுப்பை பார்ப்போம். தமிழில் சர்வதேச தரத்தில் ஒரு தொலைக்காட்சி. இந்த சொற்றொடரை கேட்டவுடன் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நிறைவில் வந்து நிற்பது புதிய தலைமுறையாகத்தான் இருக்கும். உயரிய விழுமியங்கள், தொலைநோக்கு பார்வை, பெரிதினும் பெரிது சிந்தனை. ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே தனித்த பண்புகளோடு, உண்மை உடனுக்குடன் எனும் வேகத்துடன், மக்களே பிரதானம் எனும் லட்சியத்தை கொண்டு இயங்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி 15ஆம் ஆண்டை நிறைவு செய்கிறது. இந்த 15 ஆண்டுகளில் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலும் முக்கியமான ஒரு உறுப்பினராக ஆகியிருக்கிறது புதிய தலைமுறை. தமிழ்நாட்டின் முக்கியமான பண்பாட்டு நிகழ்வுகள், திருவிழாக்கள் எதையுமே உலகத் தமிழர்கள் எவரும் தவற விடுவதே இல்லை. வெறும் நேரடி ஒளிபரப்பாக மட்டுமல்லாமல் அந்நிகழ்வின் வரலாற்றையும் சேர்த்து வழங்குகிறது புதிய தலைமுறை. பெரு நிகழ்வுகளை களத்திற்கே சென்று பதிவு செய்வது புதிய தலைமுறையின் தனித்துவ அடையாளங்களில் ஒன்று. தமிழ் தொலைக்காட்சிகளில் அறிவுசார் விவாதங்களுக்கு அடையாளம் என்றால் அது எப்போதும் புதிய தலைமுறைதான். எப்போதும் முன்னணியில் உள்ள நம்முடைய நேர்வட பேசு இந்த ஆண்டு தன்னுடைய உயரத்தை மேலும் உயர்த்தி கொண்டு உச்சம் சென்றது. புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை நிகழ்ச்சி தேசிய சர்வதேச அளவிலான பல விவகாரங்களின் ஆழமான விஷயங்களை விவாதித்தது. தொலைக்காட்சிக்கு இணையாக டிஜிட்டலிலும் முன்னணி வகிக்கும் புதிய தலைமுறை இந்த ஆண்டில் அடுத்த கட்ட பாய்ச்சலை அடைந்தது. ஆம், புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் யூடியூப் சந்தாதாரர்கள் எண்ணிக்கை 1.6 கோடியை கடந்து மேலும் விரிவடைந்தது. தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 எனும் இடத்தை டிஜிட்டலில் பிடித்தது புதிய தலைமுறை. புதிய தலைமுறை என்றால் அறிவார்ந்த இதழியல் எனும் தனித்துவ அடையாளத்தை அது ஒருபோதும் மறக்கவில்லை. தொலைக்காட்சி செய்தி உள்ளடக்கங்களில் மேலும் ஆழத்தையும் விரிவையும் கூர்மையையும் புதிய தலைமுறை உள்ளடக்கிய ஆண்டு இது. நல்ல ஊடகத்திற்கான பணி அன்றாட நிகழ்வுகளை தருவதோடு முடிந்து விடுவது இல்லை. அது வரலாற்றையும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டும். புதிய தலைமுறை அதை தலையாய கடமையாக கருதி செய்கிறது. இதழியலை அடுத்த தலைமுறைக்கான அறிவுத்தளத்துக்கு நகர்த்தும் பணியில் தலைப்பட்டிருக்கும் புதிய தலைமுறை இந்த ஆண்டில் தொடங்கிய முக்கியமான முன்னெடுப்பு சிந்தை இணையதளம். ஆழமான கட்டுரைகளுக்கான தளமாக உருவாக்கப்பட்டிருக்கும் சிந்தையில் வெளியாகும் நெடிய கட்டுரைகளின் சாரத்தை அன்றாடம் தொலைக்காட்சி வழியே சாமானியர்களுக்கும் கடத்துகிறது புதிய தலைமுறை. சிந்தை கட்டுரை தமிழக சட்டமன்றம் வரை ஒலிக்கிறது. புதிய தலைமுறையை பொறுத்த அளவில் இதழியலும் ஒரு கல்வி செயல்பாடுதான். கற்றுக்கொண்டே கற்பிப்பதே இதழியல் என்று நம்பும் புதிய தலைமுறை 3 முன்னோடி செயல்பாட்டு குழுக்களை இதழியல் சார்ந்து இந்த ஆண்டில் தொடங்கியது. எல்லாமே அரசியல்தான். தமிழ் மக்களுக்கு அரசியல் செய்திகள் என்றாலே புதிய தலைமுறைதான். நவீன தமிழ்நாட்டின் வரலாற்றில் திருப்புமுனை தேர்தல்களில் ஒன்றான 2026 சட்டமன்ற தேர்தலை மிக விரிவாக பதிவு செய்தது புதிய தலைமுறை. தமிழ்நாட்டின் குறுக்கும் நெடுக்குமாக பயணித்து மக்கள் குரலை கேட்டது புதிய தலைமுறை செய்தியாளர் படை. லஞ்சம் வாங்கறதை ஏன் தடுக்க முடியல? 7-8 கிலோமீட்டர் சுத்தி தான் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. எல்லா பகுதியிலுமே கடுமையான போக்குவரத்து இருக்கு. நாயோடது ரொம்ப பெரிய பயங்கரது. ரேஷன் கடை இல்லாத நாங்க 1 கிலோமீட்டர் போறோம். கேர்ள்ஸ் சேஃப்டி இல்லைங்க சார். மக்களோட அடி வயித்துல அடிக்கிறாங்க. மக்கள் நாடியை அடியொற்றியே பயணப்படுகிறது புதிய தலைமுறை.
அதனால்தான் 2026 தேர்தல் முடிவுகள் அதிர்வுகளை உண்டாக்கும் என புதிய தலைமுறையால் மட்டும் கணிக்க முடிந்தது. இந்த முடிவுகள் ரொம்ப அதிர்ச்சி தரும். நிகழப்போவதுங்கிறது ஒரு வெடிப்பு நிகழும் போது யார் சிதறுவார், யார் மிஞ்சுவார்? 2026 தேர்தல் முடிவை ஒட்டி பரபரவென்று பல மாற்றங்கள். எல்லா ஊடகங்களும் அரசியலர்கள் பேசும் முன்கதைகளைத்தான் ஒளிபரப்பும். அரசியலர்கள் காய் நகர்த்தலின் பின்கதைகளையும் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது புதிய தலைமுறை. தமிழக அரசியலில் அடுத்த அதிரடி. திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறதா? மக்களே பிரதானம், மக்கள் குரலே நம் குரல் என்று செயலாற்றுவது புதிய தலைமுறை. அநீதியான சம்பவங்களோ அரசின் கவனம் ஈர்க்கும் போராட்டங்களோ நடக்கும் போது பாதிக்கப்பட்டோர் பக்கம் உறுதிபட நிற்பதும் புதிய தலைமுறை. தமிழ் சமூகத்தின் குரலாக தன் பயணத்தை தொடர்கிறது புதிய தலைமுறை. அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிறது புதிய தலைமுறை. உங்களோட டிவில தான் நாங்க முத பேட்டி கொடுத்து இதுவரைக்கும் முதல்ல இருந்து எங்களுக்கு இறுதி வரை நீங்க கூட பயணம் செஞ்சீங்க. இதுதான் மக்கள் சக்தி வெல்லும் என்பதற்கான ஒரு சாட்சி. போராட்டம் வந்ததுல இருந்து புதிய தலைமுறை தான் நாங்க பாக்குறோம். வேற சேனல் எதுவும் பார்க்க மாட்டோம். உங்க ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு உறுதியை கொடுத்தது. உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய நண்பர்கள் புதிய தலைமுறை. அவர்களுக்கு நிறுவனத்துக்கும் கோடான கோடி நன்றி. இன்னும் எங்கள் மண் உள்ளவரை, எங்க மக்கள் உள்ளவரை அவர்களுக்கு நன்றியாக குற்ற தோழனாக கண்டிப்பா பயணிப்போம்.